ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 208. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமான 108 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் இன்று 2.22 எனும் ஸ்லோக கருத்து ஆனது நமக்கான ஒரு வழிகாட்டி. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராய அர்ஜுனன் இடம் கூறினார், ஓ பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. தனிப்பட்ட அணு ஆத்மாவின் உடல் மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். இதயத்தில் இருந்து வரும் சக்தியின் உற்பத்தி ஸ்தானத்தை விளக்க இயலாத போதிலும் ஆத்மா இருப்பதை நம்பாதவர்களான நவீன விஞ்ஞானிகளும் கூட குழந்தை பருவத்தில் இருந்து மாணவ பருவத்திற்கும், மாணவ பருவத்தில் இருந்து இளமைக்கும், இளமையில் இருந்து முதுமைக்கும் உடல் தொடர்ந்து மாறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. முதுமைக்கு பின்பு இந்த மாற்றம் வேறு ஓர் உடலுக்கு மாற்றப்படுகின்றது. இது முன்னரே வேறொரு பதத்தில் 2.13 விளக்கப்பட்டு உள்ளன. தனிப்பட்ட அணு ஆத்மா மற்றொரு உடலுக்கு மாற்றம் அடைவது பரமாத்மா கிருஷ்ணரின் கருணையாலேயே சாத்தியம் ஆகின்றது. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதைப் போன்று பரமாத்மா அணு ஆத்மாவின் விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றார். முண்டக உபநிஷதம் போன்ற வேத நூட்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமர்ந்து இருக்கும் இரு தோள பறவைகளுக்கு ஒப்பிடுகின்றன. அந்த பறவைகளில் ஒன்று தனி அணு ஆத்மா மரத்தின் கனிகளை உண்கின்றது. மற்றதோ பகவான் கிருஷ்ணர் தனது தோழனை வெறுமனே நோக்கி கொண்டு இருக்கின்றது. குணத்தால் ஒரே மாதிரியான இந்த 2 பறவைகளில் ஒரு பறவை ஜடவுடல் எனும் மரத்தின் பழங்களால் கவரப்பட்டு உள்ளன. மற்ற பறவையோ தனது நண்பனின் செயல்களை வெறுமனே நோக்கி கொண்டு இருக்கின்றது. பகவான் கிருஷ்ணர் சாட்சி பறவை, அர்ஜுனன் உண்ணும் பறவை. அவர்கள் நண்பர்களே என்ற போதிலும் அவர்களில் ஒருவர் எஜமானரும் மற்றவர் சேவகரும் ஆவார். இந்த உறவினை அணு ஆத்மா மறந்து விடுவதே மரம் விட்டு மரம் அல்லது உடல் விட்டு உடல் என அவன் தனது நிலையை மாற்றிக்கொள்வதற்கு காரணம் ஆகிவிடுகின்றது. ஜீவ பறவை ஜட உடல் எனும் மரத்தில் மிக மிக கடினமாக போராடி கொண்டு இருக்கின்றான். எனினும் அறிவுரைகளை பெரும் நோக்கத்துடன் தானே முன்வந்து பகவான் கிருஷ்ணரிடம் சரண் அடைந்த அர்ஜுனனை போன்று தொண்டன் ஆன ஜீவப்பறவை தனக்கு அருகில் உள்ள பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும்போது உடனடியாக எல்லா கவலைகளில் இருந்தும் அவன் விடுபடுகின்றான். முண்டக உபநிஷதமும் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஓ இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருப்பினும் உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பதன் என்பதால் கவலையாலும் ஏக்கத்தாலும் பிடிக்கப்பட்டு உள்ளான். ஆயினும் பகவான் ஆன தனது நண்பனை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் தனது முகத்தை திருப்பி அவரது புகழை புரிந்து கொண்டால் துக்கத்தில் உள்ள இந்த பறவை உடனேயே எல்லா கவலைகளில் இருந்தும் விடுபடுகின்றது. தனது நித்திய நண்பனான பகவான் கிருஷ்ணரை நோக்கி இப்போது முகம் திருப்பியுள்ள அர்ஜுனன் அவர் இடமிருந்து பகவத்கீதையை புரிந்து கொண்டு வருகிறான். இப்படியாக பகவான் கிருஷ்ணர் இடமிருந்து கேட்பதன் மூலம் அவரது உன்னத பெருமைகளை அறிந்து கவலையில் இருந்து விடுபட முடியும். வயதான பாட்டனார் மற்றும் ஆசிரியரின் உடல் மாற்றத்திற்காக கவலைப்பட வேண்டாமென அர்ஜுனன் இங்கு பகவான்
கிருஷ்ணரால் அறிவுறுத்தப்படுகின்றான். அவர்களது உடல்கள் அறப்போரில் கொல்லப்படுவதால் பற்பல பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளில் இருந்து அவர்கள் உடனேயே தூய்மை பெற்று விடுவார்கள். எனவே அர்ஜுனன் மகிழ்ச்சி அடையவே வேண்டும். யாகத்திலோ அறப்போரிலோ தனது வாழ்வை இழப்பவர் உடல் சார்ந்த விளைவுகளில் இருந்து விடுபட்டு உடனேயே உயர் வாழ்விற்கு ஏற்றம் பெற்று விடுகின்றார்கள். எனவே அர்ஜுனன் கவலைக்கு காரணமே கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.